வணக்கம். இன்றைக்கி நான் தமிழில் தான் 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட்டு லெசன். இது 3வது பேஜ். நேற்று 2 வீடியோ போட்டிருப்பேன் நான். அது ஃபஸ்ட்டு 2 பேஜ் போட்டிருப்பேன். இது 3வது வீடியோ. இது 3வது பேஜோட கண்டினியூஷன். ஏன்னா கண்டினியூஸாக போட்டால் யாரும் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் நான் கொஞ்சம் பிரித்து போடுறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். இப்போ இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென் திராவிடம் அப்படின்னா எந்தெந்த மொழிகள் தென் திராவிடத்தில் வரும்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, நெக்ஸ்ட்டு கொரகா, இருளா. ஓகேவா? இதெல்லாம் தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வட திராவிட மொழிகள் என்னென்னா குறுக்கு, மால்தோ, பிராகுயி. இது வட திராவிட மொழிகள் 3 தான் இருக்குது. ஆனால் நடு திராவிடம் ஒரு 3, 6, 9, 12 இருக்குது. தென் திராவிட மொழிகள் 9 இருக்குது. இப்போ இதை நம்ம இப்போ டோட்டலாக மொத்தம் எத்தனை இருக்குன்னா உங்களுக்கு டோட்டலாக 24 மொழிகள் இருக்குது உங்களுக்கு. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிட மொழிகள் சேர்த்து நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா டோட்டலாக 24 மொழிகள் இருக்குது. இதை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ தென் திராவிட சப்போஸ் இது இப்போ திடீர்னு பெங்கோ எந்த திராவிட மொழி அப்படின்னு கேட்பான் ஒன் வேர்டில். இப்போ நடு திராவிடம். அப்போ நம்ம இந்த பேராகிராஃபனெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மேலுள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என கூறுவர். ஓகேவா? இப்போ இந்த பட்டியலில் மொத்தம் 24 மொழிகள் பார்த்தோம். ஆனால் அதை தவிர்த்து மேலும் இன்னும் ஒரு 4 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எருக்கலா, தங்கா, குறும்பா, ஷோலிகா ஆகிய 4 மொழிகளை சேர்த்து அப்போ மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குங்கிறாங்கன்னா 28 மொழிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 28. அந்த திராவிட மொழிகளை தான் நம்ம 3ஆக பிரிச்சிட்டோம். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் பிரிச்சிட்டோம். இது 3த்தையும் சேர்த்தா இந்த பட்டியலில் 24 மொழிகள் இருக்குது. அதையும் தவிர்த்து இன்னும் 4 மொழிகள் இருக்குது, அதையும் சேர்த்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அதையும் சேர்த்துருக்காங்க. அப்போ டோட்டலாக மொத்தம் 28 திராவிட மொழிகள் இருக்குது. ஓகே. திராவிட மொழிகளின் பொதுப்பண்புகள். சொற்களின் இன்றியமையாமைய பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. சான்று. இப்போ அடிச்சொல் திராவிட மொழிகள். இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு சொல் இருக்குல்ல, அதோட இன்றியமையாத பகுதி எதுன்னு சொல்லுவோம்னா நம்ம வேர்ச்சொல்லையும் அடிச்சொல்லையும் தான் அந்த சொல்லோட இன்றியமையாத பகுதின்னு சொல்லுவோம். இப்போ திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. திராவிட மொழிகள் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல திராவிட மொழிகளில் நிறையா இருந்ததில்ல, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இந்த திராவிட மொழிகளெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா அதோட அடிச்சொற்கள் மோஸ்ட்லி எல்லாமே என்னவா இருக்குனாக்கா பொதுவான அடிச்சொற்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சான்று அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடிச்சொல் திராவிட மொழிகள். இப்போ தமிழில் நம்ம கண் அப்படிங்கிறோம். மலையாளம், கன்னடத்தில் கண்ணை கண்ணு அப்படிம்பாங்க. தெலுங்கு, குடகுல கண்ணு, குறுக்கில் கண், பர்ஜியில் கென், தோடாவில் கொன், இந்தமாரி சொல்கிறாங்க. கண்ணை இந்தமாரி ஒரு மொழிகளிலையும். ஆனால் அடிச்சொல் ஒன்றா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற மாரி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது, அவ்வளோதான். திராவிட மொழிகளில் எண்ணும் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. எண்ணும் பெயர்கள்னு நம்பர்ஸ் சொல்கிறோம்ல, எண்கள், அது மோஸ்ட்லி எல்லாமே திராவிட மொழிகளில் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழில் 3 நம்ம என்னென்னு சொல்லுவோம், 3ன்னு சொல்லுவோம். மலையாளத்தில் 3ன்னு சொல்கிறாங்க. தெலுங்கில் 3ங்கிறாங்க. கன்னடத்தில் 3, துளுவில் 3 அப்படிங்கிறாங்க. குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்தி துணை செய்கின்றன. ஓகே. இப்போ திராவிட மொழிகளில் இருக்கிற உயிர் எழுத்துக்களை வச்சு நம்மளுக்கு அது மாறும். உங்களுக்கு அதோட பொருள் மாறும். இப்போ அடின்னா ஆங்கிறது என்ன லெட்டர், குறில் எழுத்து. இதே நெடில் எழுத்து அங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆடின்னு வரும். அது நெடில். ஆங்கிறது நெடில், அடிங்கிறது அடிக்கிறது, ஆடிங்கிறது என்னது மாதத்தில் வரும். ஓகேவா? அதனால் பொருள் மாறுபடும் உங்களுக்கு.
அதேமாதிரி வலி, வாங்கிறது குறியில் எழுத்து, ஃபஸ்ட்டு முதல் எழுத்து வாங்கிறது குறியில் எழுத்து. வாலி, வாலிங்கிறது வாங்கிறது நெடில் எழுத்து. வலிங்கிறது உங்களுக்கு தெரியும், காற்றுன்னு சொல்லுவோம். வாலிங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம பக்கெட், இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், பக்கெட். பொருள் வந்து உங்களுக்கு மாறுபடும். இந்த பேஜில் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜில் வந்து பால் பாகுபாடு. பால் பாகுபாடில் வந்து திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஓகே, திராவிட மொழிகளில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொருளை வச்சு அந்த பால் பாகுபாடு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் வடமொழியில் வந்து அதெல்லாம் கிடையாது. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படும். நம்ம இதில் திராவிட மொழிகளில் வந்து நம்ம உயிரற்ற பொருட்களுக்கும் சரி நுண்பொருட்களுக்குமே நம்மளுக்கு வேறுபாடு இருக்குது, ஆண் பெண் வேறுபாடு பாகுபடுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. நான் சின்ன பிள்ளையில் படிக்கிறப்பெல்லாம் நம்மலாம் இதெல்லாம் எனக்கு தெரியல. இதை நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் தெரியாது. கைவிரல் வந்து பெண், கால்விரல், இப்போ இதை படித்தோன்னே எனக்கு ஓகே. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால், கை விரலை வந்து நம்ம பெண்பால்னு சொல்கிறோம், கால் விரலை ஆண்பால்னு சொல்கிறோம். ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. ஓகே, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ங்கிறது எது ஆண்பால்னு சொல்கிறாங்க, மூக்கை வந்து பெண்பாலுங்கிறாங்க, கண்ணை வந்து பொதுப்பால் ங்கிறாங்க. ஓகே, இதை வந்து கூட நம்ம எல்லாம் நாம வச்சுக்கலாம். கண் வந்து 2 பேரையும் பார்க்குதா, அப்போ அதை வந்து நம்ம பொதுப்பால்னு வச்சுக்கலாம். ஓகே, வாய்ங்கிறது வந்து ஆண்பால். ஓகே, மூக்கு வந்து பெண்பால். ஓகே, வாய்ங்கிறது எப்படி அகலமாக இருக்குது, அது ஆண்பால்னு வச்சுக்கிறாங்க. மூக்கு நீளமாக இருக்கா, பெண்பால்னு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகளில் திராவிட மொழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு வந்து எதில் இருக்குன்னா உயர்திணை ஒருமையில் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. அக்ரிணை பொருட்களை ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் பகுத்தாலாம், ஆனால் அதுக்கு வந்து பால் காட்டும் விகுதிகள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு கடுவன், மந்தி, களிறு, பிடி. ஓகே, இதில் வந்து ஆண் பெண் என்ற பகுப்பு தனி சொல்லில் வந்து ஆண் பெண் பகுப்பையே உணர்த்தினார். ஒரு தனி சொல்லில், சென்டென்ஸ் கிடையாது உங்களுக்கு, தனி சொல்லிலேயே வந்து அவங்க வந்து ஆணா பெண்ணான்னு வந்து பகுத்திருக்காங்க. ஓகே, வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷ்லலாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற வர்பு வந்து நம்மளுக்கு வெறும் எதை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லுவோம், காலத்தை மட்டும்தான் அது காட்டும். உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃபியூச்சராக நம்ம அதை வச்சு தானே நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் தமிழில் வந்து அது அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. வெறும் காலத்தை மட்டுமே அது காட்டலை. எதெல்லாம் செய்கிறதுனா திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் அது வேறுபடுத்தி காட்டுது அப்படிங்கிறாங்க. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக, திராவிட மொழி தமிழ்னு கிடையாது, மோஸ்ட்லி திராவிட மொழிகளில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு இப்போ பாருங்களேன், வந்தான்ங்கிறதுல நம்ம அதை எப்படி சொல்கிறோம் பாருங்கள், உயர்திணை. ஓகே, வந்தான்ங்கிறது அது உயர்திணை. அடுத்தது ஆண்பால், இன்னுங்கிறதுனால என்னது வந்தான் ஆண்பால். படற்கை ஒருமை, ஒருத்தவன் தான், அதனால் படற்கை ஒருமை. இதே வந்து நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லிடுவோம், கேமுன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும்
தனித்தன்மைகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திராவிட மொழிகள் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, திராவிட மொழிகளில் எல்லாமே சேம், அது எல்லா திராவிட மொழியும் ஒரே மாரி இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஒன்றுத்துக்கு சில தனி பண்புகள் ஒன்று ஒத்துமையாக இருக்கும், சில பண்புகள் ஒத்துமையாக இருக்கும், சில பண்புகள் வேறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழில் இருக்கான மலையாளத்தில் அந்தமாரி திணைப்பால் அந்தமாரிலாம் வந்து வேற்றுமை இல்லை அப்படிங்கிறாங்க. திணைப்பால் எண் இடம் ஆகிய வேறுபாடெல்லாம் மலையாளத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பேஜில் அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழின் தனித்தன்மைகள். தமிழோட தனித்தன்மைகள் வந்து என்னென்னா, தொன்மையும் இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். ஆமாம், தமிழ் வந்து தொன்மையான மொழின்னு தெரியும். அதேமாரி இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி. ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடைய இது தமிழ்மொழி. இத்தனை நாடுகள்லையும் என்ன பேசுகிறாங்கன்னா தமிழ் பேசுகிறாங்க நிறையா பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். மற்ற திராவிட மொழிகளை விட தமிழ் மொழி வந்து அதுக்குன்னு தனியான இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். திராவிடத்திலேயே மற்ற மொழியோட வந்து தாக்கம் நம்மளோட தமிழ் மொழியில் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேரு தான், குறைந்ததாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது இதெல்லாம் வந்து தமிழ் மொழியின் தனித்தன்மைகள், தமிழோட தனித்தன்மைகள், தமிழின் சிறப்புகள். அதெல்லாம் வந்து இந்தமாரி கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில். இது வரும் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் இது வரும். தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. ஓகே, தமிழ்மொழி திராவிட மொழிகளின் தமிழ்மொழி வந்து என்னென்னா, நம்ம திராவிட மொழிகள்லாம் பார்த்தோம்ல, தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம், நிறைய ஒரு மொத்தம் டோட்டலாக 28 திராவிட மொழிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து தமிழ்மொழி வந்து சில திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும். ஒரு பொருளை, ஒரே ஒரு பொருள் தான், ஒரு பொருளே வந்து பல சொற்களுக்கு வந்து அது வந்து என்னவா அமையும் உங்களுக்கு, ஒரே மீனிங் தான் இருக்கும், ஆனால் நிறையா வேர்ட்ஸ், நிறையா சொல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் அப்படிங்கிறாங்க. சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. நம்மளோட கல்வெட்டு, கோயிலெலாம் இருக்கா கல்வெட்டுக்கள், அதில் இருக்கிற வந்து தொன்மையாக நிறையா இருக்கிற மொழி எதில் எழுதி வச்சுருக்காங்கன்னா தமிழில் தான் இருக்குது கல்வெட்டுலலாம் அப்படிங்கிறாங்க. தமிழின் பல அடிச்சொற்களின் ஓலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. தமிழில் இருக்கிற அடிச்சொற்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் அந்தோட விதிப்படி அந்தமாரி ஒரு விதி வச்சுருக்காங்களாம். அதுபடி பிற திராவிட மொழிகளின் வடிவம் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. நம்மளோட திராவிட மொழி குடும்பத்தில் ரொம்ப தொன்மையான மூத்த மொழி எதுனா தமிழ். அது வந்து பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு, ஏதாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்ப, நம்ம ஏதாவது ரிசர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம வந்து ஒப்பியல் ஆய்வுக்கு வந்து தமிழ் வந்து ஒரு பெரும் துணையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழி மூல திராவிடம் மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது. தமிழ்மொழி வந்து மூல திராவிட மொழியின் பண்புகள், நிறையா பண்புகள் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து வருகிறதா. அதோட தனித்தன்மை எப்போதுமே மாறுபடாமல் அதை வந்து தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு எதுக்கு இருக்குன்னா நம்மளோட தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை இதை வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறத விட இதை நான் படித்து நிறையா மீனிங் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்குது. எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற மாரி, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது, இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஐ லைக் திஸ் லெசன். திராவிட மொழி குடும்பம். ஓகேவா, நல்லா இருக்குது இந்த லெசன், படித்து பாருங்கள். இதில் வந்து இப்போ நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் இப்போ இந்த இதில் இருக்குது பாருங்களேன், இந்த தெரியுமா,
மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. இது ஒரு கொஸ்டினாக வரும் உங்களுக்கு ஒன் வேர்டில். எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? அப்போ மொரிஷியஸ், இலங்கை. இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்கே ஒன்று நான் பார்த்தேன். இப்போ இதில் வந்து இந்த பேராகிராஃப் வந்து நம்ம பார்க்கல. இந்த பேராகிராஃபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட தமிழ் திராவிட மொழியில் வந்து உங்களுக்கு இலக்கியம், சங்ககால இலக்கியம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்க இலக்கியம்ங்கிறாங்க. பழமையான இலக்கியம் வந்து எதுனா சங்க இலக்கியம். இப்போ அதே மாதிரி அடுத்தது பழமையான இலக்கணம் வந்து என்னென்னா தொல்காப்பிய இலக்கணம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது எதுலேருந்து சான்று எடுத்திருக்காங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா? அடுத்தது கன்னடத்தில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறாங்க. கன்னடத்தில் என்னன்னு சொல்கிறாங்க? கவிராஜ மார்க்கம். தொன்மையான பழமையான இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம், பழமையான இலக்கணம் வந்து ரெண்டுமே சேம் தான் கன்னடத்தில். தெலுங்கில் வந்து பாரதம்ங்கிறாங்க. இது வந்து ஆந்திர பாஷா பூஷணம்னு சொல்கிறாங்க இலக்கணம். இதில் வந்து மலையாளத்தில் வந்து ராமசரிதம் பழமையான இலக்கியம், இலக்கணம் வந்து லீலா திலகம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒன் வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை. இப்போ இந்த தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுவில் வந்து மரம் வந்து அதுதான் மரம், மானு, மரம், அப்படின்னு ஒரு இதில் கொஞ்சம் மாறுது. 100 மோஸ்ட்லி எல்லாம் சேமாக தான் இருக்கிற மாதிரி. நூதுன்னு இருக்குது. துளுவில் வந்து நூதுன்னு இருக்குது. நீனா நீவு, ஈ அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2. ஓகே, இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பழமையான இலக்கிய இலக்கணங்கள் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து தெரியுமால வந்து தமிழ் வடமொழியின் மகளன்று. ஓகே, தமிழுங்கிறது வடமொழியோட மகள் கிடையாது. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. அடுத்தது வந்து சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். ஓகே, இது வந்து தனி குடும்பத்திற்கு உரிய மொழின்னு சொல்லிட்டாங்க தமிழ் மொழி. அதேமாரி சமஸ்கிருதம் கலப்பு கிடையாது. சமஸ்கிருத கலப்பின்றி இது தனித்து இயங்கும் மொழி தமிழ். உங்களுக்கு தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த லெசனில் இருக்கிற எல்லா மெயின் பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லெசனோட முக்கியமான ஓகேவா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸு அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போட போகிறேன். அதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மைண்ட் மேப்பு. இப்போலாம் வந்து படிக்கிறதெல்லாம் வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா, ஒரு லெசனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம படிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கு அப்புறமேல அதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்லாம் எழுதிக்கணும். ஒன் வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு ஒன் வேர்ட்ஸ் அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த லெசனோட மைண்ட் மேப்பை போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எக்ஸாமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நன்றி.